கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். நம்ம போன அந்த முதல் பாகத்தில் ராகுவோட மினி பயிற்சியை பற்றி, அதாவது ராகு அவிட்டத்தில் சஞ்சரிக்கும் போது அந்த கடைசி 2 பாதங்களில் 3ஆம் பாதங்கள்லையும் 4ஆம் பாதங்களையும் சஞ்சரிக்கும் போது கொடுக்க போகும் பலன்கள், அது நல்ல பலன்களா கெட்ட பலன்களா அப்படின்ட்டு பொதுவாக ஒரு முன்னோட்டம் பார்த்தங்க முதல் பாகத்தில். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள்லேயே வந்து ஒரு முக்கியமான கிரகம். அவர் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அதாவது இந்த சினிமாலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எம்ஜிஆர் படம், ரஜினி படம்னா எல்லாமே வந்து ஓடுவாங்க. அதோட இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் படமா போகலாம், ரஜினிகாந்த் படமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கிரிக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா அவர் அந்த சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சரி, மற்ற 10 பேரும் ஒழுங்காக விளையாடலைனாலும் இவர் விளையாண்டா போதும், இவர் வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு, மேட்ச் வின்னர், டோர்னமெண்ட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த WWFலாம் பார்க்குறவங்களுக்கு அண்டர்டேக்கர் அப்படின்னு வந்துட்டாலே சரி, இவர் நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம ராகு. மற்ற 8 கிரகங்கள் மாந்தியோடு சேர்த்து வந்து 9 கிரகங்களும் சரியில்லை என்றாலும், தசாபுத்தி மோசமாக இருந்தாலும் கூட இவர் கும்பராசியில், அதாவது கும்பராசின்னு மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் ராகுவுடைய நிலைமை நல்லா இருந்தால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார். இந்த சமயம் அவர் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சமைத்த அசைவ உணவுகள், ரியல் எஸ்டேட், அதாவது இந்த புறம்போக்கு நிலத்தை எல்லாம் வந்து இப்போ பட்டா போட்டு விற்பாங்க இல்லைங்களா, அது மூலமான லாபம், மற்றும் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான பெட்ரோல், டீசல், இந்த மண்ணெண்ணெய் கூட வச்சுக்கலாங்க. அப்புறம் சிஎன்ஜி கேஸ், எல்பிஜி கேஸு, ஒரு முக்கியமாக வாயு ராசியில் உள்ளதால் இந்த எல்பிஜி, சிஎன்ஜி கேஸ் எல்லாம் வந்து லாபம் கொடுக்கக்கூடியதாக அமையும். மற்றும் இந்த பெயிண்ட்டு, டீசல், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நன்மை அளிக்கும். அவர் அவிட்டத்தில் செஞ்சிருக்கிறங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கும்போது நெருப்பு வகையிலான உங்களுக்கு தொழில்களும் நல்ல லாபத்தை கொடுக்கும். அது டீ கடைன்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க, ஹோட்டல்னு மட்டும் சொல்லிட முடியாது. அனல் மில் நிலையம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகுவுடைய காரகுத்தவங்களை கொண்ட நிலக்கரியை அடிப்படையாக கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் இடம், அது கூட வச்சுக்கலாங்க. இரும்பு ஆலைகளில் பார்த்திங்கன்னா வந்து கோகோவன் பிளான்ட் அப்படிம்பாங்க, அதுவும் வந்து நிலக்கரியும் நெருப்பும் சம்பந்தப்பட்ட இடம். அதனால் வந்து அந்த மாதிரி வகையிலான சில லாபங்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும், முக்கியமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 4 மாத காலங்கள் ராகு பகவான் என்ன லீலைகள் செய்ய போகின்றார் என்று காண்போம். மேஷம், அஸ்வினிக்கு அந்தளவு நன்மைகள் கிடையாதுங்க. குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க கவனமாக இருந்தாகணும். பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும். குழந்தைகளை நல்லபடியாக கவனிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். நீங்கள் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னாலே வந்து இப்போ விநாயகர் தாங்க. நீங்கள் விநாயகரை கும்பிட்டிங்கனாலே வந்து இப்போ ராகு கொஞ்சம் விலகியே இருப்பார். முருக பக்தர்களாக இருந்தால் அங்கே கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோவிலை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டோம். நாம் பரணி, மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தினருக்கு எல்லாம் பக்கத்தில் வந்த மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா காணா போயிடும், காணல் நீர் மாதிரி. அதாவது கை கட்டி வாய் கட்டாத நிலைமை கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்தினருக்கு உண்டாகும். அதனால் வந்து இது உங்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. இது நம்மளுக்கு தானே கிடைக்கணும், அவனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் உண்டாகும். கொஞ்சம் மனதை தளர விட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தினர். நீங்கள் ரங்கநாதரை நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. அது ராகுவால் உண்டாளிப்பது. அவரால் வந்து பண விஷயத்தில் சிக்கல் கிடையாது, பட் மனநலம் கொஞ்சம் எங்கடா நம்மளுக்கு தானே வந்தது, இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ரங்கநாதர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வழிபடுவது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தினருக்கு கொஞ்சம் சங்கடமான பலன்களை சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயங்க. விபத்துக்கள் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்.
உடல் சூடு அதிகமாகும், கண்ணெல்லாம் அப்படியே வந்து எரியும், அப்படியே கண்ணு அந்த மாதிரி ஆகிடுங்க. இரத்த காயங்கள் கொஞ்சம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகும். அது பொதுவாகவே இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, பாதம் இதெல்லாம் வந்து மேசராசினருக்கு பாதிக்கப்படுங்க. கொஞ்சம் சகோதர சகோதர வகையிலையும் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகும். கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ரிஷபம், கிருத்திகை நட்சத்திரத்தினருக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முழங்கால், இரத்த காயம், விபத்து இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக உண்டாகுங்க. தொழில் கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குங்க. அதில் வந்து தொழிலோ வேலையோ வியாபாரத்துலேயோ உங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த உடல்நலம் மட்டும் நீங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா வந்து ரிஷபராசி அதிபதி சுக்கிரனும் ராகுவும் வந்து ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள். அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, கவலை வேண்டாம். ரோகிணி, நீண்ட இடைவேளைக்கு பின் உங்களுக்கு நிம்மதி. என்னதான் இளைய சகோதர வகையில் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலுமே உங்களுக்கு தாயார் உடல்நிலை கொஞ்சம் சிக்கலாக காணப்பட்டாலுமே அவருடைய ராகுவுடைய காரகத்துக்குட்பட்ட தொழில்கள், வேலைகள், வியாபாரத்தில் ஈடுபட்டு போவதற்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்குங்க. முக்கியமாக இந்த முன்னாடியே சொன்ன இல்லைங்களா, இந்த மதுபானம், இந்த அசைவ உணவு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக அதிகமாகும். தொழில் வியாபார வேலையில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கொஞ்சம் அக்கா, தங்கச்சி, அம்மா இவங்களோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வகையில் அமையலாம். மிருகசீரிஷம், உங்களுக்கும் வந்து இப்போ உடல்நலம் மனநலம் ரெண்டுமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள், சிரமங்கள் உண்டாகும். கொஞ்சம் தொழில் வியாபாரமே கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு வந்து இப்போ மனசு ஒரு மாதிரி ஆகிடும். லக்ஷ்மி நரசிம்மர், ரங்கநாதர், வராகியம்மன் போன்ற தெய்வங்களை அடிக்கடி சென்று வணங்குவது நல்லது. மிதுனம், மிருகசீரிசத்தினருக்கு தந்தை வழியில் எந்த காலத்துலேயுமே உங்களுக்கெல்லாம் உதவியே கிடையாது. இப்போ அது வந்து கண்டினியூ ஆகும். தந்தைக்காக நீங்கள் சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இல்லை தந்தையால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாகலாம். இது எப்போவுமே வந்து இப்போ மிதனத்துக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தொழிலும் வியாபாரமும் ஆகா ஓகன்னு சொல்லிட முடியாதுங்க. பட் நஷ்டம் கிடையாது, கொஞ்சம் சுமாராக அப்படியே போயிட்டே இருக்கும். பட் முக்கியமாக உங்களுக்கு புது முயற்சிகளில் வந்து ஒரு வெற்றி உண்டாகுங்க. எதிர்காலத்தில் வந்து ஒரு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அஸ்திவாரம் நீங்கள் இப்போ போடுவீங்க. புது முயற்சிகள் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். மிருகசீரிஷம் வந்து எப்போவுமே நீங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு வந்து போவது நல்லது. முடிஞ்சால் வந்து கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியா அங்கேயும் போயிட்டு வந்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் விலகும். அதை நிச்சயமாக சொல்லிட்டோங்க. திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா அந்த இவ்வளவு நாளாக வந்து உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வாட்டி வதைத்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். மனக்கவலைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு இல்லவே இல்லைங்க. தொழில் வியாபாரம்லாம் அற்புதமாக நடக்கும். தந்தை உதவி செய்தாலும் செய்யலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டாகும். அது சகோதர சகோதரிகள் மூலமாக கூட உண்டாகலாங்க. நீங்கள் சிதம்பரம் நடராஜர், உத்தரகோசமங்கை நடராஜர் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. போகலைனாலும் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காதுங்க. புனர்பூசம், பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தாங்க இருக்குது. தசாபுத்தியை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. பட் ராகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனாலையும் வந்து சனீஸ்வர பகவான் ஃபேவரபுளாக இருக்கிறதுனாலையும் எந்த சிக்கலும் நடக்காது. தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாகவே நடக்குங்க. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அது ஒரு 8 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த கவலையுமே இல்லைங்க. இப்போதைக்கு இந்த ராகு வந்து அவிட்டத்துக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய 8 மாதங்கள் புனர்பூச நட்சத்திரத்தினருக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு எப்பயுமே நன்மைகளை செய்யக்கூடிய சனீஸ்வர பகவானையும் ராகுவையும் அப்பப்போ திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் போய் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வாங்க. எந்த சிக்கலுமே கிடையாதுங்க. கடகம், புனர்பூசத்தினருக்கு தந்தை வழி நன்மைகள் அதிகம். மனம் தெளிவடையும். உடல் கண்டிப்பாக புத்துணர்ச்சி அடையுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அலைமோதும்.
இந்த பக்கம் இருந்து ஒரு 10 லட்சம் வந்துச்சு, அப்படி ஒரு 10 லட்சம் வந்துச்சு, இப்படி ஒரு 30 லட்சம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எதிர்பாராத பண வரத்துக்கள் உண்டாகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இன்னொரு முக்கியமான விஷயமா, நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய வியாபாரத்தை தொழிலையோ நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக 3 லட்சம் கடன் வாங்கினா நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு 30 லட்சம் சம்பாதிச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்கு கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தினருக்கு இப்போ சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க. சனீஸ்வர பகவான் வசிக்கும் திருநள்ளாறு, சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணு பகவான் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போனால் முக்கியமாக திருப்பதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அவ்வளோ தூரம் போக முடியாது, இல்லை அங்கே போய் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், மயக்கம் வந்துடும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் குணசீலம் கோயிலுக்கு செல்வது நல்லது. அங்கே பக்கத்துலேயே இருக்கும் திருவானைக்காவல் கோயிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டியது கடகராசினருக்கு முக்கியம். பூசம் பற்றியும் ஆயில்யம் பற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தெளிவான ஒரு நீண்ட வீடியோவே போட்டிருக்கேங்க. அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட தம்பனையில் வருங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பூசத்துக்கு நல்லதை சொல்லக்கூடிய நிலைமை எதுவுமே இல்லை, ஆயில்யத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சிம்மம் மக நட்சத்திரத்தினருக்கு இன்னும் மனக்குழப்பங்கள் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா மக நட்சத்திரத்துக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த கேது மக நட்சத்திரத்துக்குள்ள பூந்ததில் இருந்தே உங்களுக்கு நிம்மதி போயிடுச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னு போட்டிருந்தோம். பட் இப்போ ராகுவுடைய அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. உடல் நலத்திலும் கவனம் தேவை, மனநலத்திலும் கவனம் தேவை. நீங்கள் அந்த மகத்துக்கு போட்ட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் தில்லை காளி, சிதம்பரத்திலேயே இருக்குங்க அந்த கோயில். நீங்கள் எல்லா மாரியம்மன் கோயிலுக்கு கூட போகலாங்க. நீங்கள் பூரம் எதிர்பாராத தடங்கல்கள் தாமதங்கள் இவ்வளவு நாளாக இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் விலகும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. அது முக்கியமாக நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மதுபானம் அருந்தும் மகான்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். தாய் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கவலை உண்டாகிற மாதிரி இருக்குங்க. பட் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படவே வேண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னார் கோயிலுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் செல்ல வேண்டியது பூரம் நட்சத்திரத்தினரின் கடமை. உத்திரம் அது தாய் தந்தை பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதில் சில சிக்கல்கள் உண்டாகும், அவங்களால உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும், இல்லைன்னா அவங்களோட உடல் நலம் மூலமாக உங்களுக்கு செலவுகள் உண்டாகுங்க. அதே சமயம் இந்த ஜாக்பாட்டு லாட்ரி அதை கீழே கடந்து 5 பவுன் செயின் எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இப்போ உத்திரத்திற்கு இப்போது கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவி வகையிலும் நண்பர்கள் வகையிலும் உறவினர்கள் வகையிலும் சிக்கல்கள் அதிகமாக தாங்க இருக்குது. முக்கியமாக கணவன் மனைவியை பேசிக்கவே வேணாங்க, அது சொல்ல சங்கடமாக தான் இருக்குது. ஒரு வார்த்தை பேசினாலுமே அது 1 மாதத்துக்கு சண்டையாக இருக்குங்க. அதனால் சிம்மராசி உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பேசாமல் இருந்தாலே நல்லதுங்க கொஞ்சம் நாளைக்கு. இல்லையா நீங்கள் இப்போ வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இப்பொழுது அற்புதமாக உள்ளது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை, நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ராஜகிரகமான சூரிய பகவானை நீங்கள் அடிக்கடி சென்று வணங்கி வந்தால் நீங்கள் ராககேது 2 பேர்த்தோட சிக்கலையும் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக போங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தினருக்கு கண்டிப்பாக சில உடல்நல பாதிப்புகள் உண்டாகுங்க. எப்படின்னு பார்த்தா விபத்து, இரத்த காயம், இந்த மாதிரி சில அபாயங்கள் உண்டு. சகோதரர் மூலமாகவும் உங்களுக்கு சிக்கல்கள் உண்டுங்க. சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையா, உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சா, உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க.
இனிமேல் வந்து அந்தளவு எதுவும் சிக்கல் கிடையாது. பட் உடல்நலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. துர்க்கை, வராகியம்மன், மாரியம்மன் போன்ற ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களை கண்டிப்பாக நீங்கள் வணங்கியாக வேண்டும். ஹஸ்தம், போன தீபாவளியிலிருந்து ஒரே பிரச்சனையாக தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் அந்த 1/11/2025 பின்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் காணா போயிடும். நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை, அது தானாகவே காணா போயிடும். எதிரிகள்லாம் உங்களை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க, இது நிச்சயம். இது திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் கல்யாண வயசில் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கே கல்யாண வயசாகிடுச்சா அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். பட் முடிந்தளவு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. இல்லையா, வண்டி ஓட்டாதீங்க. ஏதாச்சும் ஒரு பஸ்ஸு, ஆட்டோ இந்த மாதிரி போயிட்டு வாங்க. மூத்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சகோதரிகளை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதே நல்லதுங்க. கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகும், மனசங்கடங்கள் நிச்சயமாக உண்டாகும். எதிரிகளின் சதிகளை முறியடிப்பீர்கள். முன்னாடியே சொன்னேன் நான், உங்களை பார்த்தாலே வந்து எதிரிகளில் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்கன்ட்டு. இந்த 11/7/2026 முதல் ஹஸ்த நட்சத்திரத்தினருக்கு வந்து இப்போ எல்லாமே வெற்றி தாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அரசு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், துர்க்கையம்மன் கோயில், திருவானைக்காவல், திருப்பதி போன்ற விசேஷமான கோவில்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம். சித்திர நட்சத்திரத்தினருக்கு இப்போ தாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாகுது. கொஞ்சம் மனநிலையும் பாதிக்கப்படும், உடல்நிலையும் பாதிக்கப்படுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான நோய்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும், வெளியே சொல்ல முடியாது. ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் உண்டாகும், இரத்த காயங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சுவாச நோய்களும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குங்க. பட் வீட்டில் சில மங்கள நிகழ்ச்சியெல்லாம் நடக்குங்க. உங்கள் கல்யாணம், உங்கள் குழந்தைகளுக்காக மாப்பிள்ளையோ பொண்ணை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்க. வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இது ஒரு நல்ல விஷயங்க. கணவனோ மனைவியோ உங்களுக்கு கண்டிப்பாக பக்கபலமாக காணப்படுவார்கள். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகணுங்க. முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து சக்கரத்தாழ்வார் கோயிலுங்க. மேலூர், மதுரையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் உள்ள மேலூரில் காளமேக பெருமாள் கோயிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் மிகவும் சக்தி வாய்ந்தவர். சித்ராரத வல்லப பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க. அங்கே போனாலும் உங்களுக்கு இந்த உடல்நல பாதிப்புகள் வந்து கட்டுக்குள் இருக்கும், கட்டுப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மற்ற எந்த சிக்கலுமே கிடையாதுங்க உங்களுக்கு. துலாம், சித்திரா நட்சத்திரத்தினர் வந்து குழந்தைகள் நலனில் கவனமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. பட் அதே சமயம் வந்து எதிர்ப்புகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்ப்புகள் அடங்கும்னு கூட சொல்லலாம். அப்படி அடங்கலைன்னா நீங்கள் அடக்குவீர்கள், அது நிச்சயம். அது இளைய சகோதரர் வகையில் வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்குங்க. உங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. உடல் நலம் வந்து அந்தளவு வந்து பாதிக்கப்படாதுங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டியெல்லாம் போகும்போது ஒரு 90 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் போகாதீங்க. நீங்களும் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கியே ஆக வேண்டும். மதுரை மேலூருக்கு பக்கத்தில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் காளமேக பெருமாள் கோவிலில் தனி சந்நிதியில் காட்சியளிக்கும் சக்கரத்தாழ்வாரை கண்டிப்பாக வணங்க வேண்டும். சித்ராரத வல்லப பெருமாளையும் வணங்குவது நல்லதுங்க. சுவாதி, தொழில் வியாபாரம் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வந்து முன்னேற்றம் அடையுங்கிறத நிச்சயமாக சொல்லிடலாம். குழந்தைகள் பற்றிய கவலைகள் மறையும். இது ஒரு நல்ல விஷயங்க. இது எதிரிகள், எதிர்ப்புகள் அவ்வப்போது தலை தூக்குவார்கள். பட் நீங்கள் அடக்கிடுவீங்க, அதுதான் விஷயம். எவனாச்சும் டேய்னா நீங்கள் வந்து டேய் அப்படிம்பீங்க. அதனால் வந்து எதிரிகள் உங்கள் கண்ணுக்குள் பட்டாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அடக்குவீர்கள். அதுதான் இங்கே வந்து உண்மை. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க.
மதுபானம் அருந்தும் சுவாதி நட்சத்திர மகான்கள் குடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது உங்களுக்கு ரொம்ப சிக்கல் அதிகமாகும். அதனால் குடிக்கவே வேண்டாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 மாதத்துக்காச்சும் நீங்கள் கண்டிப்பாக குடிக்காமல் இருக்கணும். திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் செல்வது உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையிலும் போகலாங்க, பட் வெள்ளிக்கிழமையில் போகிறது சுவாதி நட்சத்திரத்தினர் வெள்ளிக்கிழமைகளில் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை கண்டு வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. அது எப்போவுமே நல்லது. அது விசாகம், துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தினருக்கு கொஞ்ச காலமாகவே நல்லது தான் நடக்குதுங்க. நல்லது நடக்குதோ இல்லையே, கெட்டது எதுவும் நடக்காமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. அந்த நிம்மதி கண்டினியூ ஆகுங்க. எல்லா வகையிலுமே நிம்மதியாக இருப்புங்க. வீடு, தொழில், வாகனம், வண்டி வாகனம், சொந்தக்காரங்க, நண்பர்கள், கணவன் மனைவி எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இல்லைனாலும் தொல்லை பண்ண மாட்டாங்க. அது போதும் உங்களுக்கு. எதிர்ப்புகள், கடன் பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருந்தால் கூட அவை முடிவுக்கு வந்துவிடும். ஒரு பெரிய கடனாக வாங்கி சின்ன சின்ன கடன்களை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பட் கல்யாணத்தை மட்டும் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடவும். நீங்களும் லக்ஷ்மி நரசிம்மர், ரங்கநாதர், திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தால் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாகுங்க. அதை நான் சொல்லிட்டேன். விருச்சிகம், விசாக நட்சத்திரத்தினருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அரசு வேலை, உயர் பதவிகள், அங்கீகாரங்கள், கௌரவம், உங்களுடைய குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. வீட்டில் மங்களகரமான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். தாயாருக்கு சொத்துக்கள்னு ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அம்மாட்ட கேளுங்க, கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு அடிக்கடி போய் கும்பிடணுங்க. இந்த வந்தவாசி பக்கத்தில் அவனியாபுரம் நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் கும்பிடணும். ஏன்னா அங்கே நரசிம்மரும் சிங்கமுகத்துடன் காட்சியளிக்கின்றார், தாயாரும் சிங்கமுகத்துடன் காட்சியளிக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஆகணுங்க அந்த கோயிலுக்கு. அனுஷம், விருச்சிக நட்சத்திரம், அனுச நட்சத்திரத்தினருக்கு, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தினருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே கஷ்டமாக இருக்குங்க. எல்லாமே இப்போ பிரச்சனையாக தாங்க இருக்கும். எங்கே போனாலும் பிரச்சனை, எல்லா விஷயத்திலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எதை பேசினாலும் பிரச்சனை. தசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாங்க. இல்லைன்னா கொஞ்சம் உங்களுடைய சிக்கல்கள் அளவு கடந்து போகும். தாயார் வகையிலையும் உங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் உண்டாகுங்க. தந்தை வகையிலையும் உண்டாகும், குழந்தை வகையிலையும் பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய உடல்நலன் கூட பாதிக்கப்படுங்க. இவ்வளவும் சொல்லிட்டேன். நீங்கள் மதுபானம் கண்டிப்பாக குடிக்கவே கூடாதுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பட் சொல்லிடுறேங்க. மதுபானம், அசைவ உணவுகள் கண்டிப்பாக வேண்டாம். வாகனம் கூட ஓட்ட வேண்டாங்க. இல்லை வேறு வழியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் போங்க. அனுசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நீங்கள் திருநள்ளாறு போய் நீங்கள் சனீஸ்வர பகவானை கும்பிடலாங்க. திருநாகேஸ்வரம் ராகு பகவானை வழிபடலாம். இல்லை பக்கத்துலேயே இருக்க லக்ஷ்மி நரசிம்மர், துர்க்கை அம்மன் இவங்களெல்லாம் வழிபட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குங்க. கேட்டை, நிம்மதி பெருமூச்சு விடலாம். நீங்கள் தொழிலும் அற்புதமாக இருக்கும். வியாபாரம் பிச்சு எடுக்கும். புதிய வேலை கிடைக்கும். இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்னு எல்லாம் சந்தோஷமான விஷயமாகவே நடக்குங்க. முன்னேற்றத்திற்கான காலகட்டம் இது. தாயார் வகையிலையும் குழந்தைகள் வகையிலையும் அற்புதமான நன்மைகள் காத்து கொண்டுள்ளன. உங்களுக்கு 11/7/2026 மேலேயே கேட்டை நட்சத்திரத்தினர் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. கணவன் மனைவியெல்லாம் அந்த ஒரு உறவு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இவ்வளோ நாளாக உனக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்ட மனைவி, இனிமே இட்லி சாப்பிட்றீங்களா, தோசை சாப்பிட்றீங்களா, சப்பாத்தி வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் செஞ்சு கொடுக்கட்டுமா, சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா, மசால் செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இதுதான் இந்த
கிரகங்கள் செய்யும் மாயாஜாலம், முக்கியமாக கேட்டையெல்லாம் பயங்கரமான மாயாஜால மன்னன்னு நான் சில வீடியோக்கள் சொல்லிட்டேங்க. கேட்டை நட்சத்திரத்தினர் வந்து இனிமேல் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக மன அமைதியுடன் நீங்கள் வலம் வருவீர்கள். தைரியம் கண்டிப்பாக அதிகமாகிடுங்க உங்களுக்கு, அது வந்து நிச்சயமாக சொல்லியே ஆகணும். இதெல்லாம் கனவா நனவா என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். பட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பஸ்ஸு, இந்த ட்ரெயின் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. வண்டி வாகனம் ஓட்டுறது அந்தளவு நல்லதில்லை. மது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், குடிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்க. வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்குங்க. நரசிம்மரை நீங்கள்லாம் வந்து எல்லா காலத்துலேயும் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. துர்க்கை அம்மனையும் மாரியம்மன் போன்ற தெய்வங்களையும் வழிபட வேண்டிய காலகட்டம் இது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கும் இல்லை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கும் போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க, நன்மைகள் அதிகமாகுங்க. போகலினால நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. போயிட்டு வந்தீங்கன்னா கணக்கு வழக்கில்லாத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும். தனுசு, மூல நட்சத்திரத்தினருக்கு தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு பிரச்சனை, இந்த ரெண்டுமே உண்டாகுங்க. அது வண்டி வாகனம் நீங்கள் வந்து இப்போ வாங்கலாம் விற்கலாங்க, ஓகே தான். அதில் ஒன்றும் வந்து சங்கடமான விஷயங்கள் நடக்காது. தாயார் சொத்து இருந்தால் கிடைக்குங்க. அது 10 ஏக்கரோ இல்லை வந்து 10 சென்ட்டோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவங்களுக்கு நீங்களும் உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த காதில் மட்டும் சில பிரச்சனைகள் உண்டாகுங்க. காது, இந்த வாய்ப்பகுதியில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் வந்து கொஞ்சம் உடல் நலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது காலி ஆகிடும். நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் மூல நட்சத்திரம்னு சொல்லும்போது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க போகணும். நீங்கள் அது எந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும், எந்த கோயில் ஆஞ்சநேயரை பார்த்தாலும் வழிபாடு செஞ்சுருங்க, அது உங்களுக்கு மிகவும் நல்லது. போராடம், இதுக்கும் வந்து நல்ல விஷயங்களை தாங்க சொல்ல வேண்டியிருக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், ஜாக்பாட் போன்ற இந்த லாட்ரி போன்ற ஒரு உங்களுடைய எஃபோர்ட்டே இல்லாமல் கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ நாள் இருந்த சில சிக்கல்கள்லாம் உங்களுக்கு நீங்குங்க. இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்கலை, அலர்ஜி, விபத்து, தாயார் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. தந்தை வழியிலும் தந்தை மூலமாகவும் தந்தையாலும் நன்மைகள் உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க, பட் நஷ்டமாகாது. நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காதுங்க. அதான் உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா, அது மூலமாக உங்களுக்கு பணம் நிச்சயமாக கிடைக்கும். தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ வியாபாரம் மூலமாகவோ கிடைக்கலனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தாயார் வழி சொத்து, இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே எதிர்காலத்தில் உங்களுக்கு வெற்றிகளையே கொடுக்கும், நன்மைகளே செய்யும். அதனால் உங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. சக்கரத்தாழ்வார், ரங்கநாதர், லட்சுமி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரம், குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. மற்றபடியில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. குழந்தைகளை நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் வந்து சில விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. குடிக்கவே வேண்டாம்னு சொல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுங்க. அசைவ உணவுகள் சாப்பிடுவது இந்த காலத்தில் சில சிக்கல்களை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக்கும். இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுனாலும் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் அதை
புது முயற்சிகள்லேயும் சில தடைகள் தாமதங்கள் உண்டாகும். அதையும் வந்து சொல்ல வேண்டியிருக்குங்க. நீங்கள் வந்து யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எந்த சிக்கலுமே கிடையாதுங்க. தந்தை வழியும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலும் இளைய சகோதர சகோதரர்கள் வழியிலும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. அதை வந்து நிச்சயமாக சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் திருநாகேஸ்வரம் வந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. பட் வந்து சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுங்க. திருவண்ணாமலை முடிஞ்சால் போயிட்டு வாங்க. மகர ராசியினருக்கு கொஞ்சம் நல்லபடியான காலகட்டம் தான் இது. உத்திராட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுங்க. எது நீங்கள் பேசினாலே வந்து பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எதை பற்றி பேசினாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். குடும்பத்தில் அந்தளவு நிம்மதி இல்லைன்னு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைங்க. செலவுகள் அதிகமாகும். இளைய சகோதர சகோதரிகள் ஓரளவு உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதே சமயம் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு. எதிர்பார்த்தது கிடைக்காதுங்க, எதிர்பார்க்காதது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக நடக்குங்க. இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். திருவோணம், அப்பா ஐயோ எவ்வளோ சிக்கல் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். நீங்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. உங்களை சுற்றிட்டு இருந்த எல்லா சிக்கலுமே போயிடுச்சு. உடல் நலம் மனநலம்லாம் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் தேவையில்லாத சிந்தனைகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க. தேவையே இல்லாமல் சிந்திக்கிறது, அடுத்தவங்க அப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களேன்னு வந்து யோசனை பண்ணுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. அதாவது இந்த நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து இப்போ திருவோண நட்சத்திரத்தினருக்கு இப்போதைக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி போக வேண்டியது வந்து நல்லதுங்க. கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வழிபட வேண்டியது திருவோண நட்சத்திரத்தினரின் கடமை. அது நீங்கள் குருவாயூரோ இல்லை திருக்கண்ணமங்கையோ திருக்கண்ணபுரமோ துவாரகையோ நீங்கள் எங்கே போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட வேண்டியது அவசியம்ங்க. வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க. அது தசாபதி உங்களுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். உங்களுக்கு என்ன கொஞ்சம் குழந்தைகள் வகையிலையும் தாயார் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவிட்டம் பிரச்சனைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்குங்க, வேறு வழியே இல்லை. பேச்சில் பிரச்சனைங்க. யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எதை பற்றி பேசினாலும் பிரச்சனை, எப்படி பேசினாலும் பிரச்சனை. நீங்கள் அமைதியாக பேசினாலும் பிரச்சனை வந்துடும், ஆக்ரோஷமாக பேசினாலும் பிரச்சனை வந்துடுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை தான் காணப்படுங்க. நீங்கள் இந்த தண்ட செலவு வெட்டி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நீங்கள் நல்லபடியாக செலவு பண்ணலான்னு நினைப்பீங்க, பட் அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் உபயோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுங்க. வீடு நிலம் இதெல்லாம் வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வேணாங்க, அது அப்படியே கடக்கட்டும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து பாவம்னு கொஞ்சம் உதவி செய்வாங்க. மூத்த சகோதர சகோதரர்கள்கிட்டருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருந்துக்கோங்க, அவங்க பக்கமே போக வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு தனியாக இருக்கிறது தாங்க நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் கொஞ்சம் பின்னடைவு உண்டாகுங்க. அப்படியே மந்தமாக இருக்கும், படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து துர்க்கை அம்மன் வராகி அம்மனை வந்து நீங்கள் வழிபட்டே ஆக வேண்டும். நரசிம்மர் கோயிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போகணுங்க, வேறு வழியே இல்லை. இங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவது உண்டாகும். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்திற்கும் அதே நிலைமை தாங்க. உடல் நலம் மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்படுங்க. விபத்து இரத்த காயங்கள் உண்டாகலாம். மின்சார பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கை அவசியம். பயணம் கண்டிப்பாக வேணாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் போகணுன்னா கூட பஸ்ஸு ரயிலு அது மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. வண்டி ஓட்டவே கூடாதுங்க.
சுவாச பிரச்சனைகளும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகள், அது அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ, கொஞ்ச நாளைக்கு வந்து விலகையே நில்லுங்க. குடும்பத்தினர் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாங்க. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. தொழில் வேலை வியாபாரம் வந்து கொஞ்சம் நிதானமாக தாங்க நடக்கும். நஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷப்படலாம். அந்தளவுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் இப்போ அந்த ராகு, ஏன்னா உங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்து இப்போ எட்டி பார்க்குறாரு தலையை விட்டு. மெதுவாக உள்ளே நெளிஞ்சிக்கிட்டே வந்தாருன்னா வந்து மனதளவில் பல குழப்பங்களை உண்டாக்குவார். நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா நீங்கள் நரசிம்மரை கும்பிட்டே ஆக வேணுங்க. சதயம், உங்களுக்கு தாங்க இப்போ நல்ல காலம். வருமானம் இருக்கோ இல்லையோ, பணம் கிடைக்குதோ இல்லையோ, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். உடல் நலமும் மனநலமும் உங்களுக்கு மேன்மை அடையும் அப்படிங்கிறத நிச்சயமாக நான் சொல்லுவேங்க. நான் கொஞ்சம் இந்த பேச்சுக்களை, வெட்டி பேச்சுக்களை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த தொழில் வேலை வியாபாரம்லாம் ஆக ஓகோன்னு இல்லைனாலும் எதுவும் நஷ்டமாகாது. இப்போ எப்படி ஓடுதோ அதை விட கொஞ்சம் நல்லபடியாக ஓடுங்க. பட் வந்து நீங்கள் வந்து அங்கே உயரத்திற்கு செல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நடக்காதுங்க. கொஞ்சம் அப்படியே நிதானமாக போயிட்டுருக்கலாம். 10 லட்சம் சம்பாதிச்சவங்க ஒரு 13 லட்சம் 14 லட்சம் சம்பாதிக்கலாங்க. நான் 10 லட்சம் சம்பாதிச்சேன், 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் அது வந்து உங்களுக்கு அந்தளவு செட் ஆகாது. நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கனால இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து வெளிச்சம் வரவில்லை என்பதே நிச்சயம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட வேண்டும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டியது கண்டிப்பாக அவசியங்க. புரட்டாதி வந்து கொஞ்சம் நாட்களாகவே வந்து நல்லா தான் இருக்கீங்க. சில மாதங்களாக நல்லா தான் இருக்கீங்க. நீங்கள் எந்த கவலையுமே இப்போதைக்கு இல்லைங்க. பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் உங்களை வந்து பார்த்தாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். பட் நீங்களாக அதை வந்து வம்படியாக நீங்கள் இழுத்துட்டு வந்து நீங்கள் உங்கள் தலைக்கு மேலே பிரச்சனைகளையும் கவலைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்களே கூட்டிகிட்டு வந்து தலைக்கு மேலே உட்கார வச்சுக்கிட்டா தாங்க உண்டு. அது உங்கள் தப்பு தான். அதை அப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்குங்க. இளைய சகோதரி வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மூத்த சகோதரியினரை பார்த்தா கூட அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுங்க. அவங்களால உங்களுக்கு செலவுகள் உண்டாகும், கவலைகள் உண்டாகும். முக்கியமாக அந்த குடும்பத்திலும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் ஏதோ நீங்கள் புத்திமதி சொல்ல வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்க. அதை சொல்ல வேண்டாம். திருநள்ளாறு எத்தனை தடவை போக முடியுமோ அத்தனை தடவை போய் வந்து கும்பிட்டு வாங்க. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அவசியம். மீன நட்சத்திரம் புரட்டாதி, மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தினர் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஜாலியான ஆளுங்க வந்து நீங்கள் தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே இந்த நிதானமானவர்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையும் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சிக்கலான சூழ்நிலை எதுவுமே இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன் நான். எதிர்ப்புகளும் இல்லை, எதிரிகளும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப டைம் நல்லா இருக்குது. இந்த டைம் நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தொழில் வியாபார வேலையில் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டியது அவசியங்க. முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சேர்த்து வச்சுக்கோங்க, செலவு பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போதைக்கு எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நாகலாபுரம் கோயிலுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணுங்க. அந்த கோயிலை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கும் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும், அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கேங்க. அதில் பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினர் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும்.
கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக உண்டாகும், பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகும், தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் எல்லாம் வந்து சேரும். நல்லபடியாக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சங்கடமாக தான் சொல்கிறேன் நான். இந்த கொஞ்ச நாளில் நல்லாயிடும். பட் இப்போதைக்கு ஒரு 4 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக தாங்க நீங்கள் இருக்கணும். திருநள்ளாறு போய் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனீஸ்வர பகவானை வந்து அடிக்கடி போனாலும் நல்லது, முடிஞ்சால் தினமும் போனாலும் நல்லதுங்க. சிதம்பரத்தில் இருக்க தில்லை காளியை சென்று வழிபடுவதும் நல்லது. திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவதால் மனதில் கொஞ்சம் நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தினர், பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர சாதகமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் தான் உண்டாகும், எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள் தாங்க உண்டாகும். ரொம்ப வந்து ஒரு நல்ல காலகட்டம் இது. எந்த விதமான கவலைகளும் உங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பிரச்சனையாக்க வேண்டாம். ஒரு சாதாரண பிரச்சனையை பலூன் மாதிரி ஊதி 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 நீங்கள் பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லையே நம்மளுக்கு, நாமளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஆள்கள் நீங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வேலையே வேணாங்க. உங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு 40 வயதை கடந்த ரேவதி நட்சத்திரத்தினர் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்குமே யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு உதவி என்பது கிடைக்காது. ரியல் எஸ்டேட், ஹோட்டல் போன்ற தொழில்கள் உங்களுக்கு அற்புதமான வருமானத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் தொழில் வந்து இந்த அசைவ ஹோட்டலில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. ஆனால் நீங்கள் அசைவ உணவுகளை நீங்கள் தயார் செஞ்சு விற்கலாம். ஒரு 4 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அசைவ உணவுகளை சமையல் பண்ண சொல்லி விற்று நீங்கள் கல்லாப்பட்டியில் பணத்தை மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க. லட்சங்கள் கோடியாகும் காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான், சனி பகவான், இங்கே மட்டும் ஏன் ராகு பகவான்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராகு எப்போவுமே வந்து நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர். அதனால் ராகு பகவானும் சனி பகவானும் அவருடைய காரகத்துவங்கள் மூலமாக உங்களை முன்னேற்றுவார்கள். அவங்க காரகத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு 40-50க்கு மேலே இருக்குங்க. ஏற்கனவே அதை வந்து ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பழைய வீடியோக்கு உங்களை கூப்பிட்டு போகும். அதில் வந்து அந்த காரகத்துவங்கள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான். அந்த விதமான காரகத்துவங்களில் உங்களுக்கு நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் ஏதாச்சும் மிச்சம் மீது இருந்துச்சுன்னா அது எல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஃபைசல் பண்ணிவிடுவீங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எந்த தொல்லைகளும் கிடையாது, எந்த கவலைகளும் கிடையாது, எதிர்ப்புகள் என்பதே கிடையாது ரேவதி நட்சத்திரத்தினருக்கு இந்த காலகட்டத்தில். இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போ ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போக வேண்டியது அவசியங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம். பண வசதி அதிகம் என்றால் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை கண்டு வழிபாடு செய்யலாம். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க குணசீலம் கோயிலுக்கு நீங்கள் முடிஞ்சால் அடிக்கடி போயிட்டு வாங்க. திருப்பதி போவது உங்களுடைய கடமைங்க. அதனால் வந்து நீங்கள் அதை நான் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இந்த ஸ்ரீரங்கம், திருப்பதி ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் நீங்கள்.